தெய்வத்தோட பெரியவர் குருன்னு சொல்லுவாங்க. நம்மளோட சமுதாயத்துல இன்னைக்கு கூட டீச்சரை, அதாவது குருவை தெய்வத்தோட இடத்துல வச்சு பார்ப்பாங்க. இதுல வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தாரா மாதிரி இப்பவும் நிறைய டீச்சர்ஸுங்க இருக்காங்க குருங்கிற இந்த வார்த்தையை கலங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வணக்கம், நான் அமித் பச்சோரி. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரைம் அலர்ட். இன்னைக்கு இந்த கதையில நீங்க பார்க்க போறது 2 பொண்ணுங்களோட துயரமான கதைங்களை. பிரீத்தி அப்புறம் ஜோதி. பிரீத்தி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ. ஆனா டாப்பரா வரணும்னு, டாக்டர் ஆகணும்னு அவன் மேல அவங்க வீட்டுல இருக்கவங்க எவ்வளவு பிரஷர் போட்டாங்கன்னா, வேற வழி இல்லாம அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக தான் உடம்பையே அவ தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஜோதி ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ. அவ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அவங்க அம்மாவை அவ நல்லபடியா பாத்துக்கணுங்கிறது தான். அவ தன்னோட கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டா போதை மருந்துகளை அவளுக்கு கொடுத்து அவகிட்ட எவ்வளவு கொடூரமான குற்றங்களை பண்றாங்கன்னு. பிரீத்திக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அவளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அவ எப்படி தன்னோட ஃப்ரெண்டை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற போறாங்கிறது தான். உங்க எல்லாரோட ரிட்டன் எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு. இனி பாக்கி இருக்கிறது வைவா தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க எல்லாருக்கும் வைவாவோட நோட்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே பிரீத்தி, லெட்ஸ் கோ. அவினாஷ், உங்களுக்கு என்ன வேணும்? பிரீத்தி, ஐ வாண்ட் பிரீத்தி. அது பிரீத்தி, நீ அவினாஷ் சார் கிட்ட போன் அனாட்டமி சப்ஜெக்ட்ல சில டவுட்ஸ் கேட்கணும்னு சொன்னால. சரி, போ கிளியர் பண்ணிக்கோ. Come on, let's go now. Let's go. பிரீத்தி, நோ மேம். தெரியும்ல, ஒருவேளை ஒரு சப்ஜெக்ட்ல கூட மார்க்ஸ் கம்மியா வந்து அவங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னு. Let's go. So, girls, இப்ப நோட்ஸ் பத்தி நம்ம பேசலாமா? என்கிட்ட இந்த வைவா நோட்ஸ் இருக்கு. நீங்களே இத பிரிச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், நான் வாஷ்ரூம் போயிட்டு வரலாமா? ஓகே. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், எனக்கு பிடிக்கல சார். என்ன இங்க இருந்து போக விடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். ஐயோ, என்ன விடுங்க சார் ப்ளீஸ். என் மூட ஏன்டி ஸ்பாயில் பண்ற? உனக்கு எவ்வளவு மார்க் வேணுமோ நான் போடுறேன். இப்ப நான் சொல்றது மட்டும் நல்லபடியா கேளு. வேண்டாம் சார், வேண்டாம் சார். என்ன வேண்டாம்? பிரீத்தி, 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 கதவு தோற. பிரீத்தி, கதவு தோற. என்னாச்சு? தாரா மேம், அவினாஷ் சாரும் பிரீத்தியும் உள்ள இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. எனக்கு கத்துற சத்தம் வெளியே கேக்குது. என்ன? அவினாஷ் சார் பிரீத்தி கூட வா. என்ன பண்ண போறாங்க ஜோதி? ஒண்ணும் இருக்காது. பிரீத்திக்கு நல்ல மார்க்ஸ் வேணும் இல்லையா? சோ அவினாஷ் சார் அவளுக்கு ஹெல்ப் பண்றாரு. தட்ஸ் இட். எங்க பாரு தாரா மேம். பிரீத்தி, பிரீத்தி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? அப்புறம் ஏன் உனக்கு இப்படி வேர்த்து கொட்டிட்டு இருக்கு? பிரீத்தி, சொல்லு பிரீத்தி, என்ன ஆச்சு? ஒரு டீச்சரா இருந்துட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லையே. ஒண்ணு தெரியுமா? நல்ல விஷயம் என்னன்னா, உனக்கு கூட இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்த விஷயத்துல நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க தாரா மேம். இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று சொல்லவா? அவ கூட நான் படுத்திருந்த போது என்னமோ ஒரு பொணத்தை கூட படுத்திருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்பவும் நாம ஒரு வேலை பண்ணும்போது அந்த பொண்ணு கத்தாம சவுண்டு கொடுக்காம அப்படியே இருந்தா எப்படி சந்தோஷம் வரும்? சரிதானே?
நீங்க எல்லாரும் என்கிட்ட கூட வேற என்ன நினைக்கிற? உன் உடம்புல எங்க எத்தனை மச்சம் இருக்குன்னு ப்ரொஃபசர் அவினாஷ்க்கும் ரவிக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்க யாரையும் விட போறதில்ல. உங்க எல்லாரையும் நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். பிரீத்தி, வா நம்ம போலாம். இவங்க கிட்ட நம்மளோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனா அதெல்லாம் நெட்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. பிரீத்தி, பிரீத்தி, நீ எதுவும் கவலைப்படாத. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ என் கூட வா. வா சொல்றல. இல்ல ஜோதி, என்னால அப்படி பண்ண முடியாது. பிரீத்தி சொல்றதுதான் கரெக்ட் ஜோதி. இங்க பாரு, நீ ஜான்சி ராணி மாதிரி ஆகிறதுனால ஒன்னும் நடக்காது. லைஃப்ல எல்லாரும் அட்ஜஸ்ட் ஆகி தான் போகணும். 5 வருஷம் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ வாழ்நாள் முழுக்க டாக்டர் ஆகி சம்பாதிப்பா. ஒருவேளை இப்ப அட்ஜஸ்ட் பண்ணலனா அப்புறம் நீ உன்னோட அம்மா தெருவுல போய் நிப்பீங்க. மேடம், கஷ்டங்களை எதிர்த்து போராடணும். இப்படி அமைதியா இருக்க கூடாது. ஒரு டீச்சரா இருந்தா இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட இல்ல. அட பிரீத்தி, கொஞ்சம் இங்க வர்றியா? என்னப்பா? உன்னோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போகுது. மார்க்ஸ் நிறைய வரணும். நிறைய மார்க்ஸ் வரலன்னா அப்புறம் நான் இந்த வருஷமே உன்னோட கல்யாணத்தை முடிச்சிருவேன். சரிப்பா. சரி, போய் படி. எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ற? ஹலோ ஹலோ ஜோதி, உன்கிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சோ சாரி. சாரி? உனக்கு முதல்ல தெரியும்ல தாரா மேம் எனக்கு தூக்க மாத்திரை கொடுக்கறாங்கன்னு. இருந்தாலும் நீ இந்த மாதிரி நடக்க விட்டல்ல. உனக்கு தெரிஞ்சு நீ எதுவுமே சொல்லல. இல்ல, நான் சொன்னேன் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. ஆனா உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டினாங்க. நீ மார்க்ஸ்க்காக என்னோட மானத்தையே வித்துட்டல. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஒரு பொண்ணு தன்னை தானே காப்பாத்திக்க முடியலன்னா என்ன எப்படி காப்பாத்துவா? அதுவும் ஒருத்தி எவ்வளவு பயந்தாங்கோலியா இருந்தானா அவ மார்க்ஸ்க்காக அவ மானத்தையே விட்டு கொடுத்துருவாளா? அவெல்லாம் ஒரு நல்ல டாக்டர் ஆக முடியாது. கண்டிப்பா ஆக முடியாது. இனிமே எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காத. இல்ல இல்ல ஜோதி. ஜோதி,
அநியாயத்தை எதிர்த்து குரல் எழுப்புறதுக்கு நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம கூட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை பிரீத்தியோட அம்மா அப்பா அவளுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அவளோட கதை வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் தாரா அவமானப்படுறதுக்கு காரணம் அவளோட பேராசை பிடிச்ச கெட்ட எண்ணங்களுக்கு அவ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தா. சரி வாங்க பார்க்கலாம், பிரீத்திக்கு என்ன நடந்ததோ அதை பார்த்து மற்ற பொண்ணுங்கெல்லாம் குரல் எழுப்புனாங்களா இல்ல தண்டனையை பொறுத்துக்கிட்டு இருந்தாங்களான்னு. ஹலோ, நீங்க எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? அட எவ்வளவு கோவமா? நான் சும்மா உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். அதுவும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட் பிரீத்தியோட மரண செய்தியை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த டிராமாலாம் நிறுத்துங்க, புரிஞ்சுதா? பிரீத்தி உங்களால தான் சூசைட் பண்ணிக்கிட்டா. நீங்க தான் அவளை கொன்னுட்டீங்க. நல்லா பேசு. நீ என்ன எவ்வளவு திட்டணும்னு நினைக்கிறியோ திட்டிடு. ஆனா இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் போலீஸ் முன்னாடியோ இல்ல வேற யாருக்கிட்டயாவது சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னோட எத்தனை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கோ எல்லாத்தையும் இன்டர்நெட்ல போட்டுருவேன். அது மட்டும் இல்லாம உன்னை ஃபெயிலும் பண்ணிடுவேன். உன் வாயை மூடிக்கிட்டு சைலண்ட் ஆறு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? பிரீத்தி உங்களால தான் சூசைட் பண்ணிக்கிட்டா. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? மறுபடியும் மோரல் சயின்ஸ் லெக்சர் ஆரம்பிச்சிட்டல. நான் என்னெல்லாம் சொன்னனோ அத மட்டும் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுதா? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் டென்ஷனா இருக்கம்மா. அதுக்காக போனை தூக்கி போடுவியா? ஒருவேளை போன் உடைஞ்சிருந்தா புது போன் வாங்குறதுக்கு காசு எங்க இருந்து கிடைக்கும்? சாரிமா. அப்படி ஏதாவது உனக்கு பிரச்சனை இருந்தா உடனே தாரா மேடத்துக்கு போன் பண்ணி பேச வேண்டியது தானே? ஆமா, நீ ஏன் டியூஷனுக்கு போல? அம்மா, இனி எனக்கு கிளாஸஸ் தேவையில்ல. நான் வீட்ல இருந்து படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? உன் மூளை நல்லா தானே வேலை செய்யுது. இவ்வளவு பணம் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் வீட்ல இருந்தே படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு ஜோதி, நான் சொல்றத நல்லா கேளு. நீ நல்ல மார்க் எடுத்துட்டு வரணும். அப்புறம் உன் படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகவே நான் என்னோட எல்லா நகையும் வித்துட்டேன். ஒருவேளை உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா நம்ம தெருவுல தான் போய் நிக்க வேண்டியது இருக்கும். ஜோதி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டா வர? வா, இங்க வந்து உட்காரு. கம் கம். ப்ரொஃபசர் ரவி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை வெல்கம் பண்றேன். சரி ஜோதி, மனுஷனோட இதயத்துல எத்தனை சேம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லு. 4 மேம். குட். சரியான பதில். சரி ஜோதி, ஸ்கின்னோட லேயர்ஸ் பேரெல்லாம் சொல்லு. மேம், அப்பர் லேயர் இஸ் கால்ட் எபிடெமிஸ் அண்ட் லோவர் லேயர் இஸ் கால்ட் ஹைப்போடெமிஸ். கிரேட். சரியான பதில். நைஸ், குவைட் இம்ப்ரெசிவ் ஜோதி. தர மேம், எனக்கு என்னவோ ஜோதி புக்கு ஃபுல்லா படிச்சுட்டான்னு தோணுது. சரி ஜோதி, இத சொல்லு. மனுஷனோட உடம்புல மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்கும்? 206 மேம். நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணு கேட்கவே இல்லையே. கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல. 206 சார். நான் உன்னை கத்தி சொல்ல சொல்லல, கிட்ட வந்து சொல்ல சொன்னேன். ஜோதி, உன் டீச்சர் சொல்றது கேட்க மாட்டியா? அவர் என்ன சொன்னாரு? மேம், நீங்க என்கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. டிஃபிகல்ட்டா இருந்தா கூட ஓகே, நான் எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்கேன்.
மேம் எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப தேவைப்படுது மேம். இங்க பாரு, என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ இதுல வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தேவைன்னு எனக்கு தெரியும். அதை என்னால மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். ஆனா எனக்கும் பணம் தேவைப்படுதுல்ல, அது இவங்க 2 பேர் தான் எனக்கு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு உன்னோட அன்பு தான் தேவை. நீ அதை இவங்களுக்கு கொடுத்துரு. சிம்பிள். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இங்க பாரு ஜோதி, நீ என்கிட்ட இருந்து 5 அடி தூரத்துல இருக்க. ஒரு அடி நீ எனக்கு முன்னாடி வந்தனா 20 மார்க் கிடைக்கும். அப்புறம் இங்க வரத்துக்கு மொத்தம் 100 மார்க் கிடைக்கும். ப்ரொஃபசர் ரவி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு பாரு. மேம் என்னால இதெல்லாம் பண்ண முடியாது மேம். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. பண்ண முடியாதா? உன்னால இதை பண்ண முடியுமா முடியாதா? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையங்கிறத பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. லைஃப்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எந்திரிச்சு மரியாதை இங்க வா. Get up. இருங்க உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. எனக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணணும். தாரா மேடம் எங்களுக்கு பண்ற விஷயம் ரொம்ப பெரிய தப்பு. இது ஒரு குற்றம். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட என்னோட போட்டோஸ் வேற இருக்கு. ஆனா நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா அவங்க எல்லா பொண்ணுங்களை வச்சு இப்படிதான் பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியும். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம தனியா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா பண்ணலாம். மொத்த கிளாஸையும் அவங்களால ஃபெயில் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம சொல்றத அவங்க நம்புவாங்க. ஒருவேளை நம்ம வீட்ல இருக்கவங்களா தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலனா நம்ம சொல்றதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் அது மட்டும் இல்லாம 1 வருஷமா இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிரும். ஆனா காலேஜ்ல ஃபெயில் ஆகிற ரிஸ்க எங்களால எடுக்க முடியாது. வாங்க போலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். என்ன பண்றது? சனா நீயா? இங்க பாரு ஜோதி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா என்னோட வீட்ல என்னை வெளியே அனுப்புறதையும் நிறுத்திடுவாங்க. எந்த பிரச்சனையும் வராது சனா. நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். நீ டைம்க்கு வந்தா மட்டும் போதும். சரி சனா, நான் இப்ப கிளாஸ் பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். நீ இந்த வீடியோ கால்லயே இரு. போலீஸ்க்கு எல்லா விஷயத்தையும் காட்டணும். நான் உள்ள போறேன். நான் கூட இப்ப போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்துட்டேன். இதோ உள்ள போயிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத, நான் கரெக்ட் டைம்க்கு அங்க வந்துடுறேன். அட பாருங்க, நான் தான் சொன்னேன்ல. வா வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தாரா மேம் ப்ளீஸ், நீங்க இதுல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. எவ்வளவு பணம் உங்களுக்கு அவினாஷ் சாரும் ரவி சாரும் கொடுக்கறாங்களோ எங்க கூட படிக்கிறதுக்காக, அந்த பணத்தை நான் டாக்டர் ஆயிட்டோன்னு உங்களுக்கு தரேன் மேம். அடடா, இதுவும் நல்லா தானே இருக்கு இல்ல? சரி, ஒரு விஷயம் சொல்ல ஜோதி. எந்த பணம் எனக்கு இப்பவே கிடைக்குதோ, நான் எதுக்கு அதுக்கு 5 வருஷம் காத்திருக்கணும்? எங்க காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களை நான் யூஸ் பண்ணி பண்ணி எனக்கு பணம் கிடைக்குதுல்ல, அது எப்ப நல்லா இருக்கும்னா அவங்க கத்துற அலறு சத்தம் கேட்கும் போதுதான். நீங்க பண்ற இந்த அராஜகத்தினாலதான்
பிரீத்தி சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா என்னால அது கூட பண்ண முடியாது. ஒருவேளை நான் செத்துட்டா எங்க அம்மாவும் செத்து போயிருவாங்க. மேம், இப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்க பாரு, எல்லா ஸ்கூல் காலேஜ்லயும் பசங்க பாஸ் ஆன உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க சொல்லு? ட்ரீட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நீ கூட முதல்ல எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த காலேஜோட டாப்பர் ஆயிடுவா. அதை நீயே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற பைத்தியம். நான் இவ்வளவு டாப்பர் ஆகிறதுக்கு இனிமேல் என்னால வெயிட் பண்ண முடியாது. நீங்களா ஒண்ணு பண்ணுங்க, வெளியே போங்க. மேம், மேம் ப்ளீஸ். எங்க போறீங்க? இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. விடுங்க, என்ன விடுங்க. விடுங்க. உங்க எல்லாரோட வீடியோவை நான் பார்த்துட்டேன். வீடியோவா? என்ன சொல்றீங்க? என்ன வீடியோ? அது என்ன தெரியுமா தாரா மேம்? நம்ம இப்ப இங்க பேசினது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருந்தது. நான் தான் உங்ககிட்ட சொன்னனே, பிரச்சனைகளோட போராடணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதுன்னு. இப்ப நீங்க எல்லாம் பண்ணிக்கோங்களேன். அட்ஜஸ்ட் ஜெயில்ல கூட்டிட்டு போங்க சார். வாங்க, எல்லாரும் இழுத்துட்டு வாங்க. போங்க. டேய், என்னடா பாக்குற? ஓடா. ஒரு குற்றவாளி எப்பவுமே தப்பு பண்ணிட்டு தப்பிச்சுக்க முடியும்னு தான் நினைப்பான். ஆனா உண்மையை எப்படி மறைச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வந்தே தீரும். இத்துடன் உங்கள் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்ல இந்த எபிசோட்ல இருந்து நான் விடைபெறேன். திரும்பவும் உங்களை சந்திப்பேன் ஒரு உண்மையான கதையோட. அது வரைக்கும் மறந்துடாதீங்க, குற்றத்திலிருந்து தப்பிக்க அலர்ட்டா இருக்கணும். கிரைம் அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.